அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். அநியாயமாய் சேமித்து ஐஸ்வர்யம் நிலைக்காது. இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் பாவமானது. பாவமான ஐஸ்வர்யத்தினால் ஒரு நன்மையும் உண்டாகாது. அநியாயமாய் சம்பாதித்தவன் செழித்திருக்க மாட்டான். அதிகமான லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் தீய காரியங்களை செய்கிறார்கள். பாவமான காரியங்களில் சிக்கிக் கொள்கிறார்கள். அக்கிரமமும் அநியாயமும் செய்து தங்கள் ஐஸ்வர்யத்தை குவித்துக் கொள்கிறார்கள். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அநியாயம் செய்கிறவனை தேசத்தின் சட்டம் தண்டிக்கும். அதிகாரத்தின் பிரம்பு அக்கிரமக்காரனுக்கு நேராக நீட்டப்படும். சட்டத்தின் பிரம்பு தண்டிக்கும் பிரம்பாகவும் கோபத்தின் பிரம்பாகவும் இருக்கும். துன்மார்க்கனுக்கு விரோதமாக நீட்டப்படும் மிலாறு உக்கிரத்தின் மிலாறாக இருக்கும். ஐஸ்வர்யவானிடத்தில் விவேகம் இருக்க வேண்டும், பேராசை இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யவான் தன்னுடைய நலத்தை பார்ப்பது போல பிறருடைய நலத்தையும் பார்க்க வேண்டும். ஆகையால் சீயோனில் வாசமாய் இருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரைப் போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்திற்குள்ளே என் உக்கிரமமும் அவர்களை சங்கரிக்கப் போகிறதினால் என் கோபமும் தீர்ந்து போம் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 10:24-25. உக்கிரத்தின் மிலாறு ஒளிந்தவர்கள் பாலாக், சாலமோன், அகசியா, சனகரிப், ஆமான்.